இந்த வார்த்தையை ஆண்டவர் உங்களுக்கு தீர்க்கதரிசனமாய் சொல்லுகிறார். நல்ல மனுஷனுடைய நடைகள் கர்த்தரால் உறுதிப்படுத்தப்படும் என்று ஆண்டவர் வாக்குத்தத்தம் பண்ணுகிறார். நம் வாழ்க்கையில் பல்வேறு பிரச்சனைகள் பெருகும் பொழுது ஸ்திரம் இல்லாமல், உறுதி இல்லாமல், நிலையற்று தடுமாறுகிற நிலைமை நம்முடைய வாழ்க்கையில் வருவதுண்டு. எப்படியாவது சொந்த பலத்தில் நின்று விடலாம், அவர்கள் என்னை நிற்க வைத்து விடுவார்கள் என்று எண்ணி ஏமாற்றத்தை மாத்திரம் அடைவதுண்டு. தேவ பிள்ளையே, உங்கள் நடைகளை கர்த்தர் உறுதிப்படுத்துவேன் என்று வாக்குத்தத்தம் பண்ணுகிறார். எந்த இடத்தில் ஸ்திரத்தன்மை இல்லாமல், உறுதி இல்லாமல், அசைந்தாடுகிற நிலைமையில் அசைந்து தடுமாறி வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருந்தீர்களோ, அதே இடத்தில் நான் உங்களையும் உங்கள் குடும்பத்தையும் கையின் பிரயாசத்தையும் உறுதிப்படுத்துவேன் என்று ஆண்டவர் வாக்குத்தத்தம் பண்ணுகிறார். உங்கள் நடைகளில் ஒன்றும் பிசகுவதில்லை. கர்த்தரே உங்கள் நடைகளை உறுதிப்படுத்த போகிறார். நீங்கள் உறுதியான கண்மலையாய் நிற்கப் போகிறீர்கள். ஆமென். பிரைஸ் தி லார்ட்.